Trailer Club. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனல் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பில்லு பார்த்துருக்கீங்க. சூப்பரான ஒரு ஹாப்பி பர்த்டே வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்க்கோ இல்லை உங்களுக்கோ யாருக்கோ பர்த்டே வச்சு அப்படின்னா இது உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படி தான் சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்புறம் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோ கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும். நிறையா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா போயிடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பண்ணுறது பார்த்தா நல்ல இன்ஃபர்மேஷன் ஆப் தேவைப்படுது. ஆப் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். இந்த ஆப் கூட இல்லை அப்படின்னா அந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின்மெஸில் இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சிறாங்க வீடியோவில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடுத்து மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? சரி, ஜஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தா ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆவில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ண மாட்டா உங்களால் இந்த வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். எப்படி அந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஆவில் இம்போர்ட் பண்ணுறது சொல்லி நீங்கள் நிறைய பேர் தான் கேட்பீங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஆல்மோஸ்ட் ஆவில் இம்போர்ட் பண்ணுறது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு QR கொடுப்பேன், அப்படியே ஒரு லிங்க் கொடுப்பேன். QR கோட் மூலியமாக பார்த்தா அந்த கூகுள் போய் ஸ்கேன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆவில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு லிங்க் கொடுப்பேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆவில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்கான இம்போர்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் மூலியம் பார்த்தா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் பார்த்தா கொடுத்துறேன். நீங்கள் பார்த்தா எடுத்துக்கங்க. ஓகேங்களா? சரி, எப்படி கரெக்டாக நான் இந்த வீடியோ ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்து சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கணும். அந்த டேட் பார்த்தா இருக்கும். ஓகேங்களா? அந்த டேட்டை நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அதே டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் சிம்பிளாகவே பார்த்தா எடுத்துக்கலாம். சரி, ஜஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வீடியோவில் பார்த்தா போயிடலாம். உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்த்தா மறக்காம இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணா பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட் 1:1:8 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் பிக் ஆட் பண்ணும் 2:7 இருப்பேன். ஈச் 12 o'clock டெக்ஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 3:20 ஹாப்பி பர்த்டே அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் 4:8 பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி பார்த்தாலும் ஒரு எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தலாமா? நான் கிட்டத்தட்ட பார்த்தா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 15 ஃபோட்டோ இல்லை 20 ஃபோட்டோ பார்த்தா தேவைப்படும். ஓகேங்களா? 20-25 ஃபோட்டோ தேவைப்படும். நீங்கள் பார்த்து எடுத்துங்க. 25 ஃபோட்டோ இருக்கா 20 ஃபோட்டோஸ் இருந்தால் சரியாக போயிடும். நீங்கள் எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கொடுத்துருக்க எல்லா குட்டி குட்டி பாக்ஸ் மேலே பார்த்தா 100 இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட இமேஜ் ஆட் பண்ண மட்டும் போது எந்த ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண தேவை. ஜஸ்ட் அந்த பிக்கை ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட பிக் ஆட் பண்ண மட்டும் போதும். சிம்பிளாக எடிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடிட் பிக்கை சேஞ்ச் பண்ணுறது அப்படி கேட்பீங்க. பிக்கை எப்படி சேஞ்ச் பண்ண சொல்லி தர பாருங்க. ஜஸ்ட் ஏர் பண்ண வைக்கணும். கரெக்டாக 4:8 பார்த்தா ஃபோட்டோ ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில்ல கொடுத்துட்டு ஃபில்ல கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி அவ்வளோ கேலரி கலர் ஃபோட்டோ ஷோ ஆகும். கலர் ஃபோட்டோ ஷோ ஆகும். இது உங்கள் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக இந்த ஒரு ஃப்ரேமில் பார்த்தா செட் ஆகி நீங்கள் ஒன்றுமே பண்ணதா இல்லை. ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். இதே போல் கொடுத்துருக்க எல்லா இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில்ல கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பார்த்தா சேஞ்ச் பார்த்தா பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சு மேலே பக்கமாக கிளிக் பண்ணி வீடியோக்கு 1080 பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 செகண்டோட முடிஞ்சு பார்த்தோம்னா கேலரியில் இந்த வீடியோ சேவ் ஆகும். இப்படி தான் பார்த்தா வீடியோ உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு என்ன விஷயம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.